ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் HTML கற்றுக்கணும், வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். ஸோ கற்றுக்கோங்க. இன்னைக்கு சாயந்தரம், அதாவது இப்போ நான் 5:30 மணிக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா 7 மணிக்கு நான் வந்து சிஎஸ்எஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 7:30 மணிக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், ப்ரீமியர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் என்ன டாபிக் பேச வந்தேனே மறந்துட்டேன். ஸோ என்ன டாபிக்னா ஒன்றும் இல்லை, கஸ்டம் கமெண்ட்ஸ், அதாவது ட்ரிகர் கமெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம டிஸ்கார்ட் பாக்ஸில் செய்கிறது, ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ், ஹாய் என்ன ஹலோன்னு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ் அது எப்படி பண்ணுறது, அதில் 2 மெத்தட் இருக்காது. 2 மெத்தட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பாட் அப்படின்றத வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பாட் டைப் பண்ணுறேன். ஸோ பாட் டைப் பண்ணிட்டு பாட் டாட் ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குலாம் நம்ம இதை டைப் பண்ணால் இதுக்குள்ளே தான் வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாட் டாட் ஆன் டைப் பண்ணிட்டு ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம ஒர்க்கபிள் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா மெசேஜ் டைப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா வழக்கப்போல் கமா போடுறோம். ஸோ போனாட்டி நான் வீடியோ பண்ணுறப்ப கமா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ கமா போட்டு நான் என்ன பண்ணுன்னா MSG அப்படின்னு போடுறேன். ஸோ எதுக்கு நான் இதில் MSGன்னு போடுறேன்னா, ஸோ அந்த மெசேஜை வந்து நம்ம MSGன்ற ஒரு லெட்டரில் வந்து அதாவது அடக்கி வச்சிரோன்னு சொல்லலாம். ஸோ மேலே எப்படி நான் சொன்னேன், டிஸ்கார்ட் ஜேஎஸ் இந்த மாடல் வந்து டிஸ்கார்ட்ன்ற ஒரு வேர்டில் வந்து நம்ம வச்சிடறோமோ, அதுபோல் நம்ம மெசேஜ்ன்ற இந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெசேஜ்ன்ற ஒரு இந்த MSGன்ற வேர்டில் வந்து நம்ம போட்டு, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு அண்ட் ஆரோ மார்க்ஸ் வார்க்கபிள் கொடுத்துட்டு நம்ம இப்போ நம்ம பிராக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு என்டர் பட்டு அமைச்சிடுறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன கமெண்ட் வேணுமோ அந்த கமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜேஎஸ். ஸோ நம்ம ஜேஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஜேஎஸில் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா MSG டாட் கண்டென்ட். ஸோ MSG டாட் கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ ஏன் நான் வந்து MSG டாட் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பண்ணுற மெசேஜ் இருக்குது தெரியுமா, டிஸ்கார்டில் நம்ம பண்ணுற மெசேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த மெசேஜ் ஒருமே கண்டென்ட் சொல்லுவாங்க, மெசேஜ் டாட் கண்டென்ட் சொல்லலாம். ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா MSG டாட் கண்டென்ட் ஷார்ட்டாக போடுறேன். ஏன்னா நம்ம மெசேஜுக்கு ஷார்ட் கட் வந்து MSG நம்ம போட்டிருக்கேன், மேலே டிஃபைன் பண்ணியிருக்கல. ஸோ அதனால தான் நான் MSG டாட் கண்டென்ட் போட்டுக்கிறேன். ஸோ MSG டாட் கண்டென்ட் ஈக்குவல் ஸ்பேஸ் வந்துட்டு ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ ஜேஎஸ் பத்திரமா ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அண்ட் நம்ம இதில் வந்து நம்மளுக்கு என்ன நம்ம லெட்டர் வேணும், என்ன நம்ம வேர்ட்ஸ் வேணும். இப்போ நான் என்ன பண்ணால் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு போடுறேன். ஸோ ஹாய் போட்டோடனே இதோட வந்து இது முடியுது. ஸோ ஹாய் போட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்து இதுக்கு வந்து ஒரு பிராக்ஸ் வந்து போட்டுக்கிறேன் கடைசியில் லாஸ்ட்டில். ஸோ பிராக்ஸ் போட்டு அதுக்குள்ளே நான் ஒரு கண்டென்ட் போடுறேன். அதாவது எப்படின்னா, இஃப் மெசேஜ் டாட் கண்டென்ட் அந்த சேனலில் ஒரு மெசேஜ் வந்து ஹாயின்னு இருந்துச்சுன்னா அப்போது நம்ம பாட் இப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோட் பண்ணுறோம். ஸோ இஃப் இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பாட் வந்து ரிப்ளை பண்ணோம் சம் மெசேஜ், ஹலோ ஏதாவது ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணல. உங்களுக்கு என்ன தோணுமோ அது உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரிப்ளைன் டைப் பண்ணுறேன். ரிப்ளை எதுக்குடா அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ரிப்ளைன் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா நமக்கு என்ன வேர்டு வேணுமோ என்ன இந்த கண்டென்ட் வேணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ ஆம் YT பாட் அப்படின்னு போடுறேன். ஸோ ஐஎம் YT பாட் அப்படின்னு போடுறேன். ஸோ போட்டு நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் வந்து இந்த சேவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து CMDR ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா நான் ஓப்பன் பண்ணலை வீடியோ கட் பண்ணுறப்போ. ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அது ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு தேவையான அளவு சைஸில் வந்து ஜஸ்ட் வந்து கம்மிப்படுத்திட்டு என்னோடய ஃபைல் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் கொடுத்துக்கணும். வழக்கு போல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் அண்ட் என்னோடய ஃபைல் பாத் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கணும். என்னோடய ஃபைல் பாத் வந்து டியில் தான் இருக்குது. ஸோ டியில் வந்து CD டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல். ஸோ டிஸ்கார்ட் பாட் டுட்டோரியல் உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் நோட் டாட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஸோ நம்ம பாட் வந்து ஆன்லைன் வரும். நான் என்ன பண்ணுறேன் இப்போ நோட் டாட் கொடுக்குறேன். ஸோ நோட் டாட் கொடுத்தோடனே நம்ம பாட் வந்து இப்போ ஆன்லைன் வந்துடும். ஸோ பாட் இஸ் ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ நான் வந்து டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். டிஸ்கார்டில் வந்து நம்மளோட சேனல் வந்து இதோ இருக்குது. ஸோ இந்த சேனலில் வந்து இப்போ வந்து நம்மளோட பாட் ஆன்லைனில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் வேணும் இப்போ நான் வேணா ஹாய்ன்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பாட் வந்து என்னை டேக் பண்ணி ஐஎம் YT பாட் சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நம்ம வந்து ரிப்ளை அப்படின்ற வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா மெசேஜ் ரிப்ளைன்னு கொடுத்தோன்னா
அதில் நம்மளை டேக் பண்ணி ரிப்ளை பண்ணணும், அதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இதே இந்த இடத்துல இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னல, அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப், ஸோ நான் வழக்கம் வந்து எம்எஸ்ஜி, ஸோ content message dot content triple equal to, ஸோ இங்கே என்ன பண்ணேன்னா ஹெல்லோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே நான் வழக்கம் பிராக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்ணேன்னா எம்எஸ்ஜி டாட் சேனல் டாட் ஸோ சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா, நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஹெல்லோ அப்படின்னா இப்போ ஐஎம் நாட் ஒய்டி பாட்டு ரிப்ளை பண்ணவே நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேவில் இருக்குது. நான் ஜஸ்ட் இங்கே கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம கமாண்டரில் நான் நோ டாட் கொடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே இப்போ நம்ம வந்து பாட் வந்து ரன் ஆகும். ஸோ பாட் இஸ் ஆன்லைன். இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு ஹெல்லோன்னு டைப் பண்ணுறேன். ஹெல்லோ டைப் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ஐ ஆம் நாட் ஒய்டி பாட்னு போடுது, பட் என்னை டேக் பண்ணலை. காரணம் என்னென்னா, நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து லைக் ஷட் ஜஸ்ட் மினிட் கைஸ், ஸோ எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்திருந்ததோ அந்த மெசேஜ் வந்த சேனலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா? பட் இது அப்படி இல்லை. எந்த இடத்துல மெசேஜ் வந்ததோ அந்த மெசேஜ் வந்த சேனலில் யார் நமக்கு மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷன் அடங்கியிருக்கு. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிப்ளைன்ற அந்த வேர்டுக்கு வந்து உள்ளே இருக்கிற பேக்ரவுண்டில் இதுதான் ப்ராசஸ் நடக்கும். நம்ம எந்த சேனல்லேருந்து வந்ததோ அந்த சேனலில் யாரை டேக் பண்ணமோ அந்த அவங்கள டேக் பண்ணி ரிப்ளை பண்ணும். அதே இங்கே அப்படி இல்லை. எந்த சேனல்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் வாச்சோ அந்த சேனலில் இந்த கண்டென்ட் அப்படியே போய் ஒப்படைக்கும். நீங்கள் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கணும், அங்கே யார் இருக்காங்க எவனுக்கு சொல்லணும் அப்படின்லாம் வந்து கணக்கு எடுக்காது. அப்படியே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே போய் சொல்லணும். ஸோ இவ்வளோ தான் வந்து ட்ரிகர் கமெண்ட்ஸ். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு என்னென்ன பேசிக்கான ட்ரிகர் கமெண்ட்ஸ், ஸோ கஸ்டம் கமெண்ட்ஸ் சொல்லலாம் இது வந்து. ஸோ பேசிக்கான கஸ்டம் கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் பேசிக்காக ஆட் பண்ணிக்கலாம். மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுட்டு ஒரு பேசிக்காக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்டஸ் எப்படி பாட்டு வைக்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் எப்படி பாட்டு வைக்கிறது, ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வைக்கலாம் அப்படின்றது கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பேன் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், see you next video.